குரு வேளா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதை மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். புரட்டாசி மாத பலன் மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு. லக்னத்தில் செவ்வாய் பலமுருங்கி இருப்பதால் 6-11 குடைவர் லாபம் ஏற்பட வைப்பார். தனாதிபதி மாறிக்கொண்டே இருக்கும். சந்திரன் 3-6-11 வரும்போது காலங்கள் எல்லாம் தன வருவாய் ஏற்படும். 3 குடைவர் 4 இருப்பதால் இளைய சகோதரன் மூலமாக தொழில் ரீதியான நன்மை ஏற்படும். முயற்சிகள் சக்சஸ் ஆகும். பஞ்சமஸ்தானத்துல 4ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி நீசம் பெற்று இருப்பதால சிறிது நேரம் தாயாருக்கு உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படும். 20ஆம் தேதிக்கு மேல் புதனும் ஆட்சி உச்சமடைகிறார், சுக்கிரனும் ஆட்சி அடைகிறார். பஞ்சமாதிபதி ஆட்சி அடைவதால அதிர்ஷ்டம் ஏற்படும். குழந்தை செல்வங்கள் மூலமாக வயோதிகளுக்கு லாபம் ஏற்படும். 6 குடைவர் லக்னத்தில் இருந்தால் எதிரிகள் கட்டுக்குள் இருப்பார். 7 குடையவரும் லக்னத்திலிருந்து லக்னத்தை பார்வை செய்வது, குரு பார்வை செய்வது, 6ஆம் இடத்தை பார்வை செய்து கடன்கள் கட்டுக்கடங்கி நிற்கும். மிதுன ராசிக்கு நேர் 7 குடையவர் 12 இருப்பதால் நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் செலவினங்கள் அதிகமாக ஏற்படும். செலவுகளை நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுத்தி செய்யும் போது வரவு செலவு சுத்தமாக இருக்கும். 8ஆம் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்போ வரவு செலவத்தில் பிரச்சனைகள் உண்டு. நிதானமாக பெரிய பணங்களை யாருக்கும் இந்த காலங்களில் நீங்கள் வக்ர நிவர்த்தி வரை கொடுக்காமல் இருப்பது நன்மை செய்யும். தகப்பனாருக்கும் வக்ரம் ஏற்படுவதால் தகப்பனாரின் தொழில் ரீதியாக பின்னடைவை சந்திப்பார். தகப்பனார் உடல்நிலைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் சனி வக்ரம் இருப்பதால். ஆகவே அவருக்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு வீட்டிருக்கிறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துவார். லாபாதிபதி லக்னத்தில் உட்கார்ந்தது சிறப்பான அம்சமே, அதுவும் நன்மையை தான் செய்யும். 12 குடைவர் 6ஆம் இடத்தில் இருந்து விபரீத ராஜயோகத்தை சுக்கிரன் இந்த மாதம் கூட உங்களுக்கு தருவார். சுக்கிரன் மூலமாகவும் புதன் மூலமாகவும் சனி மூலமாகவும் மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களுக்கு நன்மையே தான் ஏற்படும். வணக்கம்.